ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டவுன்லோடை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டவுன்லோடில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து விண்டோஸ் 11 கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இப்போது 24H2 அப்படிங்கிற விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி நம்ம பூட்டபுள் பென்ட்ரைவாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கலாம் நம்ம. ஸோ நம்ம இப்போ அதுக்கான அப்ளிகேஷன் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ரூஃபூஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ரூஃபூஸ் கூகுளில் சர்ச் ரூஃபூஸ்னு அடித்து இங்கே ரூஃபூஸ் கிரியேட் பூட்டபுள் யூஎஸ்பி ட்ரைவ்ஸ் த ஈஸி வே அப்படின்ட்டு இல்லையா. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த அப்ளிகேஷனுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா, ரூஃபூஸ் 4.6.exe ஸ்டாண்டர்ட் விண்டோஸ் 7 64-bit 1.5 MB இதெல்லாம் டவுன்லோட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாவே போதும், நம்மளுக்கு வந்து டவுன்லோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே டவுன்லோட்ஸ் இனிஷியேட் ஆகிட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா, ரூஃபூஸ் 4.6.exe இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து இது டபுள் கிளிக் பண்ணுறேன். ரூஃபூஸ் 4.6 டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து எஸ்ஆர் நோ கேட்கும். ஸோ நம்ம எஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம டிவைஸ் இங்கே வந்து நம்ம டிவைஸில் வந்து பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பென்ட்ரைவ் காமிக்கும். இப்போ நான் வந்து ஒரு பென்ட்ரைவ் போட போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா 32 GB பென்ட்ரைவ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த 32 GB பென்ட்ரைவை நான் யூஎஸ்பி போர்ட்டில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது எந்த டிவைஸ் அப்படிங்கிறது இங்கே காமிக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த யூஎஸ்பி பென்ட்ரைவை செலக்ட் பண்ணிக்கணும் டிவைஸில். ஸோ இப்போ பென்ட்ரைவை நான் போட போகிறேன். இப்போ பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணோன்னே இந்த 32 GB பென்ட்ரைவ் காமிக்குது இப்போ எனக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 32 GB பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 32 GB பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ண உடனே பென்ட்ரைவ் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே டி ட்ரைவ் வந்து 32 GBன்னு காமிக்குது. ஸோ நம்ம மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டி ட்ரைவ், இந்த டி ட்ரைவ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ட்ரைவாக இருக்குது. உங்களுக்கு நான் 32 GB பென்ட்ரைவாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த டி ட்ரைவ் தான் செலக்ட் ஆகிருக்கு 32 GB பென்ட்ரைவ். இங்கே ஐஎஸ்ஓ ஃபைல் எதாவது டவுன்லோட் பண்ணும்போது நான் செலக்ட் பண்ணிக்கணும் நாம. ஸோ இங்கே வந்து செலக்ட் அப்படின்னு கொடுத்து நம்ம அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட் பென்ட்ரைவ் இரேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ வந்து அந்த பென்ட்ரைவில் பூட்டபுளாக காப்பி பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒன்ஸ் வந்து இப்போ ரெடின்னு இருக்கு இல்லையா, இங்கே ஃபுல்லாக க்ரீன் வந்து கம்ப்ளீட் ஆன உடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு நாம் இந்த பென்ட்ரைவை வந்து நாம் ஐஎஸ்ஓ விண்டோஸ் 11 பூட்டபுளாக மாற்றியாச்சு. ஸோ இந்த பென்ட்ரைவ் வழியாக நம்ம நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, இதுதான் ப்ராசஸ். ஓகேவா, நீங்கள் இந்த கம்ப்ளீட்டாக இந்த க்ரீன் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் விடணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா பாதிலே எடுத்திங்கன்னா சரியாக பூட் ஆகாது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்து இன்சேட் பண்ண உடனே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு கம்ப்ளீட்டட் வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு பென்ட்ரைவ் எடுத்து நீங்கள் இன்னொரு சிஸ்டமில் போட்டு பூட் பண்ணி விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.